தடவை நட்டா பல வருஷங்கள் தொடர்ந்து அறுவடையை பார்க்கலாம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் லெமன் கிராஸ் செடி இருக்கா? இருந்தால் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ முக்கியமான விஷயம், மண்கலவை எப்படி இருக்கணும்னு. நான் பயன்படுத்துகிற மண்கலவை 40% சிவப்பு மண், ரெட் சாயில், அப்படி இல்லைன்னா தோட்டத்து மண், 30% கம்போஸ்ட், 20% கோகோபீட், 10% மணல் எடுத்துக்கோங்க. இந்த கலவையில் வேர் வளர்ச்சி வேகப்படுத்தும், தண்ணீர் தேங்கி நிற்காது, செடியும் ஆரோக்கியமாக வளரும். ஆனால் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்ணுறாங்க. அது என்னன்னா, கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவறை, அந்த என்ன தவறுன்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் செடி ஒருபோதும் அழியாது. லெமன் கிராஸ் நல்லா வளரணும்னா குறைஞ்சது 5 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி தேவை. முழு நாள் வெயிலில் கிடைச்சா, இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே இருந்தாலும் இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நிழலில் வளர்க்கலாம், ஆனால் வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கும். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் அதிக வெயில் வருதா அல்லது நிழலான பகுதியில் வச்சுருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது தண்ணீர் பற்றி பார்க்கலாம். பல பேர் தினமும் நிறைய தண்ணி ஊற்றுறாங்க, அது தவறு. மண்ணின் மேல் பகுதி காய்ந்த பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும். பொதுவாக கோடை காலம்